வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்பான ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். இது நம்ம க்ரீன் மாஸ்க்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய ஹேரை சில்கி, ஸ்மூத், ஷைனி, ஃப்ரிஸ் ஃப்ரீ ஆக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது ஹென்னா. ஹென்னா நம்மளோட ஹேரை டீப் கண்டிஷன் பண்ணும். dandruffலேருந்து நம்ம ஹேரை ப்ரிவென்ட் பண்ணிக்கும். நம்மளோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். அகெயின் நியூ ஹேர் ரீக்ரோத் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் அது சீக்கிரமாக சரியாகிடும். ஸ்கேல்பில் ஏதாச்சும் இச்சிங் இருந்தால் அதை உடனடியாக போக்கிடும். நான் செகண்டாக எடுக்கிறது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹேருக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இது நம்மளோட ஹேரில் சொட்டையும் சீக்கிரமாக நரமுடி வராமல் பாதுகாத்துக்கும். நான் இன்றைக்கி 10 இலை எடுத்திருக்கேன். தேர்ட் எடுத்துருக்கிற ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கனால இது நம்மளோட ஹேரை செல் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். இதில் இருக்க ஒமேகா 3S கண்டென்ட் நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணுற ஃபோர்த் இன்க்ரீடியண்ட் அலோவேரா. அலோவேரா நம்ம ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்மளோட ஹேரை ஸ்மூத் பண்ணும், ஸ்கேல்பையும் ஸ்மூத் பண்ணும், ஹேர் ஃபால்லேருந்து ரெடியூஸ் பண்ணும், dandruff வராமல் பார்த்துக்கும். நான் ஃபைனலாக எடுத்துருக்கிற இன்க்ரீடியண்ட் லெமன். லெமன் ஜூஸ் நம்ம ஸ்கேல்பை டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளோட ஹேரில் உள்ள pH லெவலில் மெயின்டைன் பண்ணும். லெமன் ஜூஸில் நேச்சுரல் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது dandruff வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். அப்படி வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும். நான் இன்றைக்கி ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் அலோவேரா எடுத்து அதோட சைட் பார்ட் கட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா வாஷ் பண்ணுறதுனால நான் அதோட அவுட்டர் லேயர் எடுக்கலை. சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் அவுட்டர் லேயரை எடுத்துக்கோங்க. நிறைய தூசி அந்த இடத்துல படிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரெஷ் அலோவேரா லீஃப் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை எடுக்க போகிறேன். முருங்கைக்கீரையை அப்படியே போடாமல் அதில் உள்ள அந்த தண்டு பகுதியை எடுத்துருங்க. சில முருங்கைக்கீரையில் எல்லோ கலரில் இருக்கும் லீஃப், அதை தயவுசெய்து போடாதீங்க. மேக்ஸிமம் க்ரீன் கலராக இருக்க லீஃப் மட்டும் போட ட்ரை பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு க்ளீன் ஜாரில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அலோவேரா, நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் மருதாணி, அப்புறமா முருங்கைக்கீரை உருவி வச்சதை எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஹாஃப் லெமனை பிழிஞ்சு சீடு இல்லாமல் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ண போகிறேன். இதுவும் நம்மளோட சிம்பிள் ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 40 மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம ப்ளைன் வாட்டர் இல்லைன்னா மைல்ட் ஷாம்பு போட்டு ரின்ஸ் பண்ணிக்கலாம். ரின்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு கோம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Stay tuned. Thanks for watching. Take care. Bye-bye.